ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 27/11/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திரையோதிசி பின் சதுர்த்தசி திதி, சுவாதி நட்சத்திரம், பத்திரை கரணம், சித்த யோகம் கூடிய நாள், சூலம் மேற்கு, வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு நவகிரகங்களை வழிபடுறது சிறப்பு. முக்கியமாக போன வாரம் கூட சொல்லியிருப்பேன், விவசாயிகள் இந்த நவகிரக வழிபாட்டை செய்ய விவசாய நிலத்தில் நீர் பெருகும், மழை நல்லா பெய்யும், விளைச்சல் நல்லா இருக்கும், நோய் நொடிகள் இருக்காது. மற்ற எல்லாரும் வியாபாரிகளும் எல்லாரும் வழிபடலாம். குடும்ப தலைவர்களும் அப்புறம் விஞ்ஞானிகளும் படிக்கிறவங்களும் கல்வி எல்லா நிறுவனம் வச்சிருக்கிறவங்களும் அனைத்து நிலை உள்ளவங்களும் இந்த நவகிரகங்களை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அதில் 9 சுற்று வளமாக சுற்றுறது, இடமாக சுற்றக்கூடாது. அது எதிர் எண்ணங்களை கொடுத்துரும். அதனால் வளமாக மட்டுமே சுற்றணும். 9 சுற்று கிரக சுற்று, 27 சுற்று நட்சத்திர சுற்று, 108 சுற்று பாத சுற்றுன்னு அர்த்தம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிக நட்பு, சந்திரன் இருக்கக்கூடிய இடம் துலாத்தில் சமம், செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் மகரத்தில் உச்சநிலை, புதன் விருச்சிகத்தில் சமநிலை, குரு கன்னியில் இருக்கக்கூடிய இடம் நட்பு நிலையில் இருக்கார். இன்றைய கிரக நிலை பேசணும் அப்படின்னா சுக்கிரன் தனுசுல நட்பு நிலை, சனி விருச்சிகத்தில் பகை, ராகு சிம்மத்தில் பகை, கேது கும்பத்தில் பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு எப்படிப்பட்ட நிகழ்வுகளை கொடுக்கறதாக இந்த வாரத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக சனி அஷ்டமத்தில் இருக்கு, சூரியன் அஷ்டமத்திலே இருப்பார், புதன் இடமாற்றம் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு, செவ்வாய் வலுப்பெற்றக்கூடிய நிலை பரவாயில்ல, குரு மறைஞ்சுதான் இருக்கார், 9 கூடியவன் 6ல் இருக்கார். அவன் 12க்கும் அதிபதிங்கிறது இருந்தாலும் 9 தானே பெரிய விஷயம். அது தந்தை ஸ்தானமும் சொல்கிறோம், தெய்வ அம்சம் உள்ள இடம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துக்குடையவன் 6ல் மறைஞ்சிருக்கும்போது தந்தையோட பிணக்கு வர்றது, தெய்வ அனுகூலம் கிட்ட வராமல் போகிறது, இப்படி சூழல்கள் எல்லாம் இயல்பாக இருக்கும். அந்த நிலையை மாற்றலாம். பொதுவாக இருட்டு வந்துருச்சுன்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ விளக்கு போட்டு வெளிச்சத்தை ஏற்படுத்திக்கலாம் இல்லைங்களா? அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு 7ல் இருக்கக்கூடிய சந்திரன் நாளைக்கு மதியம் வரைக்கும் 7 தான் இருப்பார். நாளைக்கு மதியத்துக்கு பின், அதாவது திங்கட்கிழமை மதியத்துக்கு பின் 8ஆம் இடத்துக்கு வருவார், செவ்வாய் புதன் வரைக்கும். ஆக செவ்வாய் புதன் கண்டிப்பாக நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். முக்கியமாக சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது, சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும்போது, சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கும்போது, குரு 6ல் இருக்கும்போது நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சாதாரணமாக ஒரு கடை வச்சுருப்பீங்க, அந்த கடை வாடகைக்கு இருந்தீங்கன்னா அந்த கடை இடிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு உங்கள் முதலாளி காலி பண்ணுங்கன்னு சொல்லுவார். இல்லைன்னா உங்கள் கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய ஒரு இதெல்லாம் வாய்க்கால் மாதிரி போகும், ஏதாவது ஒரு டிச்சு இந்த மாதிரி எடுத்து கட்டுறது, அல்லது ஒரு ரோடு போடுறது, அதுக்கான நிறைய மண்ணு கொண்டு கொட்டுறது, குழி தோண்டி போடுறது இருக்கும், பழக வச்சு நடந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய பாலம் கட்ட போறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிரசித்தியான ஒரு நிறுவனத்து முன்னாடி. அப்போ அந்த பாலம் கட்டும்போது அது மறைஞ்சிடும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை, புதுசாக கட்டின ஒரு கடைக்கு ஒரு நிறுவனம் வரும், மக்கள்லாம் அங்கே போவாங்க. என்னப்பா நமக்கு நண்பர்களாக இருந்தவங்கெல்லாம் கூட அங்கே போகிறாங்கன்னு. அதாவது ஒரு மரம் நல்லா பழுத்திருக்கு, பழங்கள் நிறைய பழுத்திருக்கு, நிறைய பறவைகள் அங்கே தான் வரும். அந்த மரத்திலிருந்து தலைகள்லாம் உதிர்ந்து பழமேதுமின்றி வெறுமரமாக இருக்கும்போது பக்கத்தில் வேறொரு மரத்தில் பழங்க இருந்தால் பறவைகள் அங்கே தான் போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதாங்க மனித வாழ்க்கை. உங்களுக்கு இப்போ புரியும். ஏன்னா போன 2 வருஷத்துக்கு முன்னே நான் சொன்னால் புரியறதை விட இப்போ நல்லா புரியும். இப்போ அந்த வகையான நிகழ்வுகளில் முக்கியமாக அந்த சந்திரன் அஷ்டமத்துக்கும் வரும்போது அந்த கோபம் வெளிப்படும், ஆத்திரம் வெளிப்படும். இப்படியெல்லாம் நடக்குது, எங்கிட்ட அவன் வாங்கி தின்னவனெல்லாம் இப்போ அங்கே போயிட்டு இருக்கா அப்படின்னு அவனை போய் குறுக்காட்டி என்ன நினச்சிட்டு இருக்கே அப்படின்னா அது சரியா இருக்காது.
அதை வந்து சகிச்சு பழகிக்கணும். நான் சொல்றது இதுவும் நிகழும், எதுவும் வந்து போகும், இதுவும் வந்து போகும். ஆக மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். ஆனா நீங்க திங்கள் மதியத்துக்கு பின்னும் செவ்வாயும் புதனும் பொறுத்து போகணும். வண்டி வாகனம் ஓட்டுறது கவனமா ஓட்டணும். இரவு நேர பயணங்கள் கூடாது. பேச்சுவார்த்தைகள் மிக கவனமா இருக்கணும். நம்பிக்கை அடிப்படை கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லாம் சில பேருக்கு கொடுக்கறது உண்டு. சாதாரண ஒரு வார்த்தைக்கு நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கூட சோதனை கொண்டு வந்துவிடும். இதெல்லாம் இருக்கிறதாங்க, இதெல்லாம் கத்துக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு தவறா எதுவும் சொல்லலை. திங்கள் மதியத்துக்கு பின்னும் செவ்வாய் புதனும் ஒரு கையெழுத்து போடுறதுனா பார்த்து போடுங்க. போக்குவரத்தில் கவனமா இருங்க. வீடு நல்லா பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டு வெளியே போங்க. யாரு கூப்பிடுறாங்க, யாரு கூட போறது, நாம் ஒரு இடத்துல நின்று இருக்கிறோன்னா ஒரு வண்டி வருது, எங்க நம்ம ஊருக்காரர் தான், சரி நில்லுங்கன்னு எல்லாத்துக்கும் கூட உட்காந்துட்டு போக முடியாது. அப்படி உட்காந்துட்டு போனால் சில பேர் தவறானவங்க கூட உட்காந்துட்டு போனால் நமக்கு தவறான பேர் வந்துடும். அதுக்கு நடந்து போயிட்டா தப்பு இல்லைங்கிற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் ஆராய்ஞ்சு அறிந்து செயல்பட இந்த வாரம் சிறப்புக்குரியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி சனி சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கு மதியம் வரைக்கும் சிறப்பு. வியாழன் வெள்ளி சனி சிறப்பு. திங்கள் மதியத்துக்கு பின்னும் செவ்வாயும் புதனும் அதிக எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கு. நீங்க ஒரு பேங்க் கேஷியரா இருக்கீங்கனாலும் கூட அதை எண்ணி பார்த்து வாங்கணும். ஒருத்தர் கோபமா பேசிட்டா கூட நீங்க கனிவா போய்க்கணும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில வழிபாட்டுக்குரிய தெய்வமா நவகிரகங்கள். முக்கியமா அசுவனிக்கு, பரணிக்கு வந்து துர்க்கை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த வாரத்தில் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து வியாழன் வெள்ளி உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்களும் அலைச்சல்களும் கொஞ்சம் கொடுக்க பார்க்கும். புதன் மாலைக்கு பின் இரவுன்னு வச்சுக்கோங்களேன், வியாழன் வெள்ளி கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருக்கும். அந்த நாட்களிலே 7லும் சனி இருக்கிறதுனால முக்கியமாக அங்கேயும் எங்கேயும் விட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே இணையோட முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இணை அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு ஆணுக்கு மனைவி, அதுதான் இணை. ஏன்னா அந்த குடும்ப பந்தம் தானே நம்ம இந்த இந்திய மண்ணில் ரொம்ப முக்கியமானது. இது போன்ற நாட்களிலே அந்த குடும்ப பந்தத்தில் ஒற்றுமை குலைந்திடக்கூடாது, தவறான புரிதல்கள் இருந்துடக்கூடாது. புரிதல் இல்லையேல் பிரிதல் ஏற்படும்னு சொல்கிறேன். ஆக அந்த இது போன்ற காலங்களில் தான் எத்தனையோ குடும்பம் வந்து சிக்கல்களை சந்திச்சிருக்கு, தப்பாக புரியப்பட்டிருக்கு, நல்லவங்களுக்கு இடையூறு வந்திருக்கு. ஆக கெட்டவங்க தண்டனை பெறலாம், நல்லவங்க ஒருபோதும் தண்டனை பெறக்கூடாதுங்கிற ஒரு நியதிப்படி நீங்கள் இந்த வாரத்தில் வியாழனும் வெள்ளியும் போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில், கொடுக்கல் வாங்கலில், எந்த ஒரு முடிவெடுக்கிறதுல மிகுந்த ஆலோசனைக்கு பின் முடிவெடுங்க. எதுவுமே செயல்படாமல் போய் வீட்டில் படுத்து தூங்குங்கன்னு சொல்லலை, சாப்பிடாதீங்க சாப்பிட்டா ஜீரணமாகாதுன்னு சொல்லலை. எல்லாம் பண்ணுங்க, அளவாக சாப்பிடுங்க. சாப்பிட்றது கூட இந்த உணவு நமக்கு ஏற்றதான்னு பார்த்து சாப்பிடுவோம். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், டாக்டர் வந்து அது சாப்பிட வேண்டாம் இது சாப்பிட வேண்டாம்னு நம்மளுக்காக தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போய் உட்காந்தாச்சுன்னா எல்லாம் சாப்பிடலான்னு சாப்பிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஏன்னா டயர்டாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு. இப்படி அடிக்கடி பண்ணோம்னா சிரமம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு போன்ற பொருளெல்லாம் வந்து இன்சுலினே சுரக்கிறது தடுத்துரும். இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா இன்சுலின் இருந்தால் அது சரியாயிடும். மைதா மாவு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து நின்று போயிடும். அதனால தான் புரோட்டான்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆக சுகர் இருக்கிறவங்க அந்த ஸ்வீட்டையே சாப்பிட்றதை விட மைதா மாவு சாப்பிட்டா அதோட இடையூறுன்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் நீங்கள் வந்து மருத்துவர்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சில சமயங்களில் அந்த நேரத்தில் கிடக்குது வாழ்ந்து என்ன ஆகுது, சாப்பிட்டா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனசு வந்து என்ன ஆகுன்னா நம்மளை வந்து பலவீனப்படுத்தவே தான் நம்மளை முயற்சி பண்ணோம். ஆனால் அறிவுகிட்ட கேட்டு தான் செயல்படணும். அந்த டைமில் அதுக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம். முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பெருமாளுக்கு விஷ்ணு சகசரநாமம் படித்து இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் போய் வழிபடுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அந்த 7ல் இருக்கிற சனியோட பாதிப்பு. நீங்கள் பைரவருக்கு வெண்பூசணியில் தீபம் வடமாலை சாற்றி அர்ச்சனை வச்சு வழிபடுங்க. முடிஞ்ச அபிஷேகம் செய்து வழிபடுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரம் வந்து தன்வந்திரி மந்திரம் படித்து வழிபட ஆரோக்கிய பாதிப்பு நீங்கும். அடுத்தது
மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். புதனுடைய போக்கு ஓகே. சந்திரன் இன்னைக்கு போகிற பாதை எப்படி இருக்குன்னா இன்னைக்கு பரவாயில்லன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இன்னைக்கு நாளை மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம், புதன் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் ஓகே தான், வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் ஓகே தான். இந்த வாரம் சனிக்கிழமை தான் கொஞ்சம் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த வாரத்தில். ஆக இந்த வாரத்தினுடைய இறுதி நாளான சனிக்கிழமை போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில், கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஆனால் மற்றபடி மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு மிக மிக அற்புதமான நற்பலன்கள் நடக்கக்கூடிய, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, நல்லோர் சேர்க்கை ஏற்படக்கூடிய, நல்ல தருணங்கள் வாழ்க்கையில் அமையக்கூடிய நிலை. ஆனால் இதெல்லாம் கிடைச்சும் பயன்படுத்துகிறவங்க 10ல் 8 பேர் தான், 2 பேர் விட்டுறாங்க. அதுக்கு நான் ஜோதிடமோ அல்லது பெற்றவங்களோ அல்லது கடவுளோ பொறுப்பாகாது. நீங்கள் பயன்படுத்திக்க தெரியலனா அது வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகள் வரும்போது பயன்படுத்திக்கணும். ஆனால் அதனுடைய அளவு மாறுபடலாம் திசை பொறுத்து. ஒருத்தருக்கு திசை அதிகம், இப்போ ரோடு நல்லா இருக்கு போகலான்னா 1000 சிசி வண்டி போகிற வேகம் ஒரு லவுக்கு இருக்கும். 4000 சிசி வண்டி அதை விட வேகமாக தானே போகும். அந்த மாதிரி என்றது போலையே அப்படி போச்சே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. ஆக வண்டி போகும், ஆனால் உங்களுடைய வண்டி சிசி பொறுத்து வேகம் இருக்கும். அந்த லோடு அந்த சிசி பொறுத்து வச்சுக்க முடியும். அதில் நிறைவு இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம அளவில் நிறைவு இருக்கு. பில்கேட்ஸோடையும் அம்பானியோடையும் மற்றவங்களோடையும் நம்ம வந்து அதானியோடையும் நம்ம வந்து நம்மளை ஒப்பிடக்கூடாது. நம்ம அளவுக்கு நம்ம நிலையில் சந்தோஷம், அதுதாங்க சந்தோஷம். இன்றைய நிலையில் இன்றைய நாள் சந்தோஷம் எப்படி எடுத்துக்கிறது அப்படி தான். ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி நாளை தவிர மற்ற நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெற மிருத்யுஞ்சய மந்திரம் படித்து சிவனை கும்பிடுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபட ஏற்றம் உண்டாகும். குலதெய்வமாக பெருமாள் இருந்ததுன்னா நீங்கள் பொங்கல் வச்சு அபிஷேகம் செய்து வழிபடலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுங்க. என்றும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்பலன்களையே அள்ளி வழங்குவார். வரக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக எடுத்து கொடுப்பார். கிரகத்தினுடைய பலன்களையே எடுத்து கொடுக்கறது தெய்வம். கிரகத்தினுடைய பலவீன காலத்தில் நம்மை காப்பாற்றுறதும் தெய்வம். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரனோட போக்கு இந்த வாரத்தில் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது. நீசத்துக்கு போனாலும் நீசமங்கம் வருது. ஏன்னா நீசன் என்ற அதிபதி உச்சம் பெற்றிருக்கு. ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சந்திரனுடைய போக்கால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாகவும், கடன் அடைபடும், கடன் கிடைக்கவும் செய்யும், புதிய வாகனம் வீடு வந்து சேரும், தொழில் மாற்றத்துக்குரிய ஏற்பாடு இருக்கு, வாழ்க்கைய மாற்றங்கள் அதிகமாக இருக்கு இந்த வாரத்தில். உங்களுக்கு ஒரு வீடு ஆரம்பித்து கட்டிட்டு இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்பீட் ஆகும். பணம் ரொம்ப நெருக்கடியாக இருந்தது, கடன் அடைக்க முடியலன்னு இருந்ததுன்னா அது ஒரு நண்பர் உதவி செய்கிறது மூலமாக கடன் அடைபடும். உறவுகள் வந்து உங்களை திரும்பி பார்க்காத உறவுகள் கூட இப்போ வந்து உங்களை பார்க்கும். ஆக உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுசாக வீடு கட்டுறது, தொழில் வகையில் புதிய முதலீடுகள், புதிய மிஷினரிஸ் வாங்கிறது, வெளியூர் வெளிநாட்டு பயணம், இப்படி நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் வந்து இந்த வாரத்தில் சந்திப்பீங்க. கல்வியில் அதிகபட்சமான நிலை, உயர்நிலை ஏற்படும். நீங்கள் ஏதோ பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா அதனுடைய முழுமை நிலையை அடைவீங்கன்னு சொல்கிறேன். அதில் அதிக கூடுதல் மதிப்பெண் பெற்று வெளியே வருவீங்கன்னு சொல்கிறேன். பாராட்டுகள், பரிசுகள் பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். விருதுகள் வாங்கிறது, அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அதிகாரிகள் விரும்ப தகுந்த இடமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை இந்த வாரம் கேட்பாங்க. சம்பள உயர்வு வர்றதுல மகிழ்ச்சி இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. சுற்றுலா சென்று வருவீங்க.
அரசியல்வாதிகளுக்கு பதவி தேடி வரும். ஒதுங்கி இருந்த நீங்க உயரத்தில் உட்கார வைக்கப்படுவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரை கும்பிடுங்க, சிறப்பு கூடுதலாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியம் பெற குலதெய்வத்தை வழிபடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் ஈடேற சுப நிகழ்வுகள் எடுத்திருக்கீங்கன்னா அது தடையில்லாமல் நடக்க மகாலட்சுமியை வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பம் வரும். வாழ்க்கையில மாற்றத்துக்குரிய நிலை வரும். புதிதாக பிறப்படுத்தது போல உணர்வீங்க. நிறைய பேருக்கு குழந்தை வாய்ப்புகள், புதிய நபர் குடும்பத்துக்கு வர்றது, புதிய உறுப்பினர் சேர்க்கை. எப்படிங்க புதிய இப்போ கட்சிகளெல்லாம் உறுப்பினர் சேர்க்கை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை எப்படி? அந்த உங்கள் மனைவிக்கு பிரசவமான ஒரு உறுப்பினர் சேர்க்கை, உங்கள் குழந்தைக்கு, அதாவது உங்கள் பெண்ணுக்கோ பையனுக்கோ மருமகளுக்கோ குழந்தை வந்தால் அது உறுப்பினர் சேர்க்கை. அப்படி புதிய உறுப்பினர் உங்கள் குடும்பத்தில் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அதோட பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது, ஆரோக்கியம் மேன்மை பெறுறது, இப்படியான சிறப்புகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் பைரவரை வழிபட அஷ்டார்த்தம சனியோட பாதிப்பு நீங்கும். பூரத்தில் பிறந்தவங்க துர்க்கையை கும்பிடுங்க, துன்பங்கள் தூர ஓட்டப்படும். உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனை கும்பிடுங்க, அன்னதானம் போடுங்க, கருப்பு ஆடைகள் தானம் கொடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு நல்ல நிகழ்வுகளுக்குரிய இடத்துல இருக்கா அப்படின்னா அப்படிப்பட்ட இடத்துக்கு இந்த வாரம் போக போறார். சுக்கிரனோட போய் ஜாயிண்ட் ஆவர். அது இன்னும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய நிலையை உயர்த்தி காட்டும். ஆன்மீக நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பீங்க, ஆனா அத்தனை விஷயங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. பல்கலைக்கழகமே நீங்கன்னு சொல்லலாம். அந்த வகையான நிகழ்வுகளில் புதிய புதிய விஷயங்களை நீங்க வெளிக்கொணர்ந்து பிறருக்கு உபயோகமான செய்திகளை வெளியிடுவீங்க. நீங்க சொல்றது நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் அதுக்கான நிகழ்வுகள் இருக்கு. புகழ் கூடும், பணம் சேரும், பாராட்டு குவியும். உத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் குடும்பத்தை உங்களை பாராட்டுறதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஊரே பாராட்டினாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாராட்டணும், அதுக்காக ஏங்குவீங்க, அது கிடைக்கும். நவகிரகங்களை கும்பிடுங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து வழிபட சிறப்பு பெறுவீங்க இந்த வாரத்தில். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரம் பைரவருக்கு தீபமேற்றி வழிபட சிரமங்கள் அகன்று இந்த வாரம் முழுவதும் நற்பலங்கள் நடக்கும். அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விஷாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிகழ்வுகளிலே, கிரகங்களுடைய இயக்கங்களிலே, அதனுடைய சுழற்சியிலே உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்கு இந்த கிரகங்கள். இப்போ நல்ல இடத்தை நோக்கி தான் ஒவ்வொரு கிரகம் போயிட்டு இருக்கு. முக்கியமாக சனி உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி சனி. கடந்த 7.5 வருஷமா 7.5 சனியாக முடங்கி இருந்தது. படிக்கிற வயசில் 7.5 வந்தால் படிப்பு நம்ம நினைச்சதை படிக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில் 7.5 வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த 7.5 தாக்கம் யாருக்கு இருக்கு. அதனால 7.5 சனினா பயப்படுறாங்க. இருந்தாலும் நீங்கள் அதையும் கடந்து கடினமான முயற்சியால் பல தடைகளை கடந்து கல்வியில் முன்னேறி வந்திருந்தாலும், திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சில தள்ளி போதல், தம்ம விரும்பிய வகையான நிகழ்வு ஏற்படாத நிலை, இதெல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்தாலும் இந்த வாரத்தில் சந்திரனுடைய போக்கால உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் போகாது. உங்களுடைய அறிவாற்றல் பிறர் அதை கண்டு வியப்பு ஆழ்வாங்க. உங்களுடைய முடிவுகளால் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே சமயம் இந்த 7.5 சனி கழிவாக இருக்கிறதுனால
பிறர் சொல்ல மட்டும் நீங்க அப்படியே நம்பிடக்கூடாது. ஏன்னா அப்படி பொய் பேசினா சொல்லுவாங்க, பொய் பொருந்தி பேசினா மெய் பொடன்னு மொழிக்குன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேர் ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையை இப்படியே அவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கு, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களை போல இருப்பாங்களாம் பரம சண்டாளருங்கிற மாதிரி. சில பேர் நட்பு வகையில் கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நண்பரே கிடையாது, ஆனால் அப்படி இருப்பாங்க. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புங்கிறது வேறு, உன்னதமான நட்பு. ஆனால் சில நட்புகள் உங்களை வழி மாறி செல்ல வச்சிடும். ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தரும் தப்பு பண்ணாதான் அதுக்கு ஆதரவான ஆளுக சேரும்னு நினைப்பாங்க. அவங்க பண்ணிட்டாங்க ஏற்கனவே, அவங்க ஒரு போக்கில் போகிறாங்க. நீங்கள் ஆப்போசிட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லையில, நீங்களும் அந்த மாதிரி செய்யும்போது நான் மட்டும்தானா, அவங்களும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அப்போ ஊரே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு கொண்டாட தானே. அந்த மாதிரி சில தவறானவங்க ஊரையே தவறானவங்களாக மாற்றி அதில் ஆதாயம் அடைய பார்ப்பாங்க. ஆக அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க செயல்படணும். என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் அழகாக இருந்தாலும், என்னதான் வசதியாக இருந்தாலும். அதே மாதிரி பதவி வழியில் பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு சொல்லி கொடுத்து அந்த பதவியை போறதுக்கான சூழல் கூட சில பேர் ஏற்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் இந்த வாரத்தில் கொண்டு போவீங்க. கெட்டவங்களை புரிஞ்சுக்குவீங்க, நல்லவங்களையும் புரிஞ்சுக்குவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சுவாதியில் பிறந்தவங்க மலைமேல் உள்ள முருகனை வழிபடுங்க. மேற்கு பார்த்த முருகன் உங்களுக்கு அதிக நற்பலன்களை கொடுப்பார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு வழிபட்டு அந்த அருகம்புல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெந்த நீரில் கொதிக்க வச்சு அந்த நீரை பருகுங்க. உடல் அசதி சோர்வு நீங்கும், நோய் விலகும், மனநோயும் விலகும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இன்றும் நாளை மதியம் வரை செலவுகள் அதிகமாகிறதுல வருத்தம் இருக்கும். யாருக்குமே வரவை விட செலவு அதிகமாகும் போது கொஞ்சம் வருத்தம் இருக்கு. வீண் செலவுகளானா அதை விட வருத்தம் இருக்கும். ஆனால் நாளை மதியத்துக்கு பின் இந்த செலவுகள் கட்டுப்படுங்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். அதுக்கப்புறம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகளே தென்படும். உங்கள் பேச்சை குழந்தைகளும் கேட்பாங்க, மற்றவங்களும் கேட்பாங்க. இறைவனர்கள் கூடி வரும். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விசாகத்தில் பிறந்தவங்க முருகனும், அனுசத்தில் பிறந்தவங்க பைரவரும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களும். இந்த வழிபாடுகள்னால உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோடைய போக்கு உங்களுக்கு சாதகம் இல்லைனாலும் சந்திரன் இன்றும் நாளை மதியம் வரையும் சிறப்பாக இருப்பார். அப்புறம் நாளை மதியத்துக்கு பின்னும் புதன் வரை உங்களுக்கு கொஞ்சம் விரய செலவுகளை அதிகம் காட்டுவார். ஏற்கனவே விரயத்தில் சனி, விரயத்தில் சூரியன். உடனே விரயத்துக்கு சந்திரன் வரும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் செலவு ஆகத்தான் செய்யும். நமக்கு ஒருத்தர் செலவு பண்ணியிருப்பாரு, நாம் ஒருத்தருக்கு பண்ணுற மாதிரி தான். அதை ஏற்றுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ திரும்ப வரவு வராமையாக போயிட போகுது. கிரகங்கள் எங்கேயே இருந்துட போகுதா, விரயத்திலே நின்றுமா? அது எங்கிட்ட தான் இருக்கும். ஆக இன்னைக்கு ஒருத்தருக்கு நாளைக்கு ஒருத்தருக்கு நாளானிக்கு ஒருத்தருக்கு செலவு கொடுக்கும், இன்னைக்கு ஒருத்தருக்கு நாளைக்கு ஒருத்தருக்கு நாளானிக்கு ஒருத்தருக்கு வரவு கொடுக்கும். இப்படி தான் போயிட்டு இருக்கோம். புரிஞ்சுட்டா கவலை இல்லைன்னு சொல்கிறேன். அந்த வகையில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, கவலைப்பட மாட்டீங்க இந்த வாரத்தில். ஆனால் திங்கள் மதியத்துக்கு பின்னும் செவ்வாய் புதனும் கூடுதல் செலவு இருக்குது. அதை சிக்கனமாக்க மூலம் நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க. பூராடத்தில் பிறந்தவங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க. காலையில் 6 to 7 சூரிய உரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளில், மற்ற நாள்லையும் நீங்கள் வழிபடலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரம் கொழுக்கட்டை வச்சு அருகம்புல் மாலையிட்டு ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி 9 சுற்று வலம் வந்து விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். எப்பவுமே சனி பகவானா? ஆமாங்க, எப்பவுமே சனி பகவான்.
அது நிரந்தரம், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ராசி அதிபதி சனி 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் வேணா இடம் மாறுவார். 12ஆம் இடத்துக்கு ஜனவரி 26க்கு மேலே போய் 7.5 சனியாக மாறுவார். அதுக்குள்ளே சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது, பயன்படுத்திக்கணும். அதுக்காக 7.5 சனி வந்துட்டா கெட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை. இருட்டாக போது அப்புறம் லைட் போட்டு போகணும். இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, ஸ்பீடாக போகலாம், லைட் போட வேண்டியதில்லை. லைட் இல்லாட்டியும் போகலாம், அப்படி இருக்குது. நீங்கள் தான் பெரிய ஒரு அந்தஸ்து, பெரிய திறமை உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே சொல்லும். மற்றவங்களாம் பார்த்தா கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் உயரமாக இருக்கீங்க. இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சது ஒரு காலம், இப்போ உங்களுக்கு மற்றவங்கெல்லாம் சிம்பிளாக தெரிவாங்க. ஆனால் இந்த நிலையும் மாறும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சிம்பிளாக தெரிகிறவங்க மறுபடியும் மேலே வருவாங்க, நம்ம கீழே போவோம். இப்படி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூரி இருக்கும், ராட்டாந்தூரின்னு இருக்கும், இப்படி சுற்றி சுற்றி வரும் பாருங்க. மனித வாழ்க்கை அப்படி தான். சக்கரம்னு வேணா சொல்லலாம். சக்கரம் மாதிரி வண்டியில் சக்கரம் எப்படி சுற்றுது, அந்த மாதிரி இந்த வீல் வந்து கீழே மேலேயும் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை சக்கரம். வாழ்க்கையே ஒரு சக்கரம். அதை புரிஞ்சா என்னைக்கு கவலை இல்லை. இப்போ சில சமயம் வரும்போது நம்ம உயரத்துக்கு வருவோம், அப்புறம் மறுபடியும் கீழே போவோம், அடிமட்டத்துக்கே போயிடுவோம், மறுபடியும் மேலே வருவோம். இப்படியே தான் சுற்றிகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை. ஆக நம்ம கரெக்டாக மேலே வரும்போது நம்ம ரொம்ப ஓவராக மகிழ்ச்சி அடைஞ்சால் அப்புறம் கீழே போகும்போது ரொம்ப துன்பப்படுவோம். இங்கே வரும்போது அளவாக மகிழ்ச்சி அடைஞ்சால் அப்புறம் அளவாக துன்பம் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையான நிகழ்வுகளில் இன்னைக்கு இந்த வாரத்தில் பலன் பார்க்கணுங்க. அது அப்புறம் இருக்கட்டு சொல்லுங்கள் வேல்சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறது இதை தான் சொல்லுவேன். இந்த வாரத்துலிங்க இன்னைக்கும் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு லாபத்தில் இல்லை 10ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் லாபத்தில் புதன்கிழமை வரைக்கும் வராரு. சனியோட சூரியனோட சேர்றாரு சந்திரன். அதுக்கப்புறம் விரயத்துக்கு வருவாருங்க. வியாழன் வெள்ளி உங்களுக்கு கொஞ்சம் செலவு கொடுப்பாருங்க. அப்படி அப்புறம் சனிக்கிழமை பரவாயில்லைங்க, ஜென்மத்துக்கு வந்துடுவார், நல்லா இருப்பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நிலையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த வியாழன் வெள்ளி மட்டும் கூடுதல் செலவாகும். ஏங்க செலவான ஆகிட்டு போது வரவும் இருக்குங்க. குரு பார்க்குது இல்லைங்க ஜென்மத்தை, குரு சூப்பரான இடத்துல இருக்குது இல்லைங்க, அப்புறம் என்னங்க பண்ணி போடும். ஆக செலவுங்கிறது பொதுவாக மற்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, வரவை விட செலவு அதிகமானா அப்புறம் அது கடன் தானுங்க. கடன் பண்ணிக்காதீங்க, ஆடம்பரத்துக்காக கடன் பண்ணிக்காதீங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மெஷின் இருக்கு, 4 கோடியில் ஒரு மெஷின் இருக்கு. அது வாங்கிட்டா பரவாயில்லைன்னா அடுத்த வருஷம் கடன் கட்ட முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ பார்க்குறீங்கல்ல, ஓரளவுக்கு அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சுல்ல. இந்த மாதிரி சூழல் வேற மாதிரி வராதுன்னு எப்படிங்க சொல்றது இயற்கை நிலையில்? ஆக நாம் துன்பப்படாமல் இருக்கணும்னா ஒரு 75% மேலே நம்ம பணம், 25% கடன் வாங்கணும், அப்படி போய்க்கணும். இது உத்திராட நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துருவீங்க. சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். 7.5 வந்தாலும் சரி, 8.5 வந்தாலும் சரி, சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். அந்த ஒரே நிலையில் போகிறவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதில் நீங்கள் வந்து உத்திராடத்துக்காரங்க இந்த வாரம் விநாயகரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் வீட்டில் கணபதி ஹோமம் போடலாம், இல்லை அலுவலகத்தில் போடலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க முருக கடவுளை, மலை மேலுள்ள முருக கடவுளை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த வாரம் சனி அவர் 10ல் இருக்காரு. சந்திரன் நல்ல இடத்துல போறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரனும் தப்பில்லை, புதனும் பரவாயில்ல. குரு மட்டும் நல்ல இடத்துல இல்லை. குரு நல்ல இடத்துல இல்லைன்னா சில சலிப்புகள், சங்கடங்கள், சாதகமற்ற நிலைகள் இருக்கு குடும்பத்துக்குள்ள. சின்ன நல்லா புது கார் வாங்கியிருப்பீங்க, காருக்குள்ள உட்காந்து சண்டை போட்டு போனால் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் போகும்போது? அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறாங்க, மனைவி கணவன் மேலே வேர்த்து கொட்டியிருக்கு, மனைவி கணவன் மேலே தலையை சாய்ச்சி தோல் மேலே படுத்து தூங்கிட்டு பஸ்ஸில் போகிறவங்கள பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்ககிட்ட பணம் பெருசாக இருக்காது, அந்த பொண்ணு நிம்மதியாக அவங்க கணவனுடைய தோளில் தலை சாய்ச்சி தூங்கிட்டு போகும். இங்கே ஏசியாக தான் இருக்குது, ஆனால் புழுக்கமாக இருக்குது, மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்குது, வெளியே ஏசி இருந்துன்னு. இப்படியெல்லாம் சிலதெல்லாம் நடக்கும். அந்த குரு இப்படி இருக்கிற இடத்துல அப்படி தான் நடக்கும். அதை சரி பண்ணிடலாம் நம்ம அறிவால், விதியை மதியால் வெல்லலான்னு சொல்கிறது. ஆக இந்த வாரத்தில், இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் மட்டும், இந்த சனிக்கிழமை மட்டும் உங்களுக்கு செலவு கொஞ்சம் கூடுதலாகும். அதுக்காக கொஞ்சம் சேமிப்பு இருந்து அதை சரி பண்ணி போடலாம். அதை எப்படி சிக்கனமாக கடக்கிறதுங்கிறது மட்டும் பார்க்கணும். அதுக்காக கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. அடுத்தவங்க வந்து நமக்காக செலவு பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். அதை எப்படி சிக்கனமாக பண்ணுறது, பண்ணாமே இருக்க முடியாது. பெட்ரோல் அடிக்கணும்னா
அதை எப்படிங்க 10 லிட்டர் அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 லிட்டர் அடிச்ச சிக்கனம் தான். அப்போ வண்டி போகுமா? போகாது. அதில் சிக்கனம் காட்ட முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதிலாக சாதாரண ஹோட்டலில் ஆரோக்கியமான ஹோட்டல் நிறைய இருக்குது, அதில் சாப்பிடலாம். அப்படி தான் பண்ணணும். அங்கே 2500 ரூபா 3000 ரூபா ஒரு சாப்பாடுனா இங்கே ஒரு 30 ரூபா 50 ரூபா 30 ரூபாய்க்கு இருக்காது. இப்போல்லாம் 50 ரூபாய்க்கு மேலே 100 ரூபா 150 ரூபாயில் இருக்குது. அப்படி சாப்பிட்டுட்டு போகலாம். அப்போ அது மிச்சம் தானே. அப்படி தான் பண்ணணும். அப்புறம் அவசியமற்ற வேலைகளை நம்ம நிறுத்திக்கணும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் நிறுத்திக்கணும். கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தணும்னா அந்த செலவு கட்டுப்பட்டுரும், நாம் சேமிப்பும் வந்துடும். அப்படி எடுத்துக்கலாம். இந்த வாரத்தில் அவிட்டத்தில் பிறந்தவங்க அந்த நீங்கள் எப்பவுமே அப்படிப்பட்டவங்க தான். ஆக நீங்கள் இந்த வாரத்தை சமாளிச்சிருவீங்க. ஆக இந்த வாரத்தினுடைய 6 நாளும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். குரு நலனத்தில் இல்லாத பணப்பற்றாக்குறையை போக்க நீங்கள் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. குரு மந்திரம் படித்து காயத்ரி மந்திரம் படித்து கும்பிடுங்க. சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளை விஷ்ணு சகசரநாமம் படித்து வழிபட சிறப்புகள் கூடி வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் தன்வந்திரியை வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும் திருட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் நல்லா இருக்காரு உங்க எழுத்துக்கு. ஆனால் சந்திரன் மட்டும் இன்னைக்கும் நாளை மதியம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறாரு. எல்லாமே அமைஞ்சு வருது, ஓகே சொல்றாங்க, அப்புறம் இன்னுங்க குழப்பம். முடிவெடுக்க வேண்டியது தானே. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எதுவும் பண்ணவே முடியாது. அப்புறம் வயசு போயிடும். ஒரு 32 வயசு 33 வயசு ஒரு பொண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா, பார்க்குறக்கு அழகா இருக்காங்கன்னா, படிச்சிருக்காங்கன்னா, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும். சில பேர் 22 23 24 வயசு பொண்ணுக்குள்ளே பார்ப்பாங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிறவங்க தான் அப்படி வருவாங்கன்னு நம்ம எடுத்துக்கணும். குறைகள்னா பெரிய குறைகள் இல்லை. ஒரு வீடும் கூட கொஞ்சம் நல்லா இல்லை. வீடு இருக்குங்க, பங்களா மாதிரி இல்லை. கார் இருக்குங்க, 10 லட்ச ரூபா காராக இருக்குது, 50 லட்ச ரூபா காராக இருந்தால் பரவாயில்லைண்ணா. ஏங்க அதான் முக்கியம். பையன் நல்லா இருக்கான்னு பாருங்க, கொஞ்சம் கருப்பாக இருக்காருங்க, ஏங்க மனசு வெள்ளையாக இருக்கான்னு பாருங்க, நிறத்தில் என்னங்க இருக்குது, நல்ல பசங்க கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி போகணும். அப்போது அந்த மாதிரி முடிவுகளெல்லாம் எடுக்கிறதுல இன்றைக்கும் நாளைக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். புரட்டாதியில் பிறந்தவங்க அந்த குழப்பம் நீங்கள் அம்மனை கும்பிடுங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்களவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.